இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற காப்ரியல் கார்சியா மார்கோஸனுடைய ஒரு கதை, அவருடைய கலெக்டட் ஸ்டோரிஸ்லேயே மிகச்சிறந்த கதை. இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதையில் ஒரு 10 கதையில் அதையும் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து டியூஸ்டே சீஸ்டா, அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையினுடைய மதிய தூக்கம் அப்படின்னு ஒரு கதை. வந்து ஒரு தாயும் அவருடைய குட்டி குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை, ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் போயிட்டு ஒரு சர்ச்சில் தன்னுடைய மகனுடைய கல்லறை எங்க இருக்குன்னு கேட்டு போறான் அந்த தாய். அப்ப அந்த பாதிரியார் சொல்றாரு, வந்து அந்த ரெஜிஸ்டர் கொடுத்து அதில் சைன் போட சொல்றாரு. அந்த அந்த தாய் சைன் போடுறான். அப்போ அவர் கேட்குறாரு, ஏமா இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளையை பெத்த அப்படின்றாரு. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷா காப்ரியல் கார்சியா எழுதுறாரு. அந்த மனிதன், அந்த அந்த மகன் அந்த ஊருக்கு வந்திருக்கான். ஒரு நாள் இரவு ஒரு கதவை உடைக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியா இருக்கிறான். அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு திருடன் வந்து கதவை உடைக்கிறான்னு. நல்ல மழை வேற. அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். அந்த துப்பாக்கி எப்படின்னா வந்து ஒரு 100 வருடங்கள், ஒரு 50 வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி. யாரோ தாத்தாவோ யாரோ உள்ள வச்சிருக்காங்க, அது மட்டும் தெரியுது. சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். அந்த துப்பாக்கி தொட்டதே கிடையாது. துப்பாக்கி கண்டா பயங்கர பயம். வேற வழி இல்லாம உள்ள வந்தவன் ஒருவேளை கொன்னுறான், திருடிட்டு ஒருவேளை கொன்னுட்டானா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயத்துல, அவன் யாருன்னு தெரியல, அவன் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அந்த கதவுக்கு நேர நிக்கிறான். கை உதறது. சார் யாரும் பேசாதீங்க சார் ப்ளீஸ். கை உதறது. அந்த கதவை உடைச்சிட்டு வந்தா எவ்வளவு உயரத்துல வருவான் எவ்வளவு அப்படின்ற மாதிரி அவன் வயிற்ற நோக்கி அந்த துப்பாக்கிய அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான். கை உதறது. அப்ப காப்ரியல் கார்சியா எழுதுறாரு, அந்த கை உதறலுக்கு காரணம் பயம், 28 வருடங்கள் தனிமை அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவன் கையெழுத்து போடும்போது அந்த கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி புள்ளை ஏன்பா பெத்தன்னு கேட்கும்போது தாய் சொல்றான், என் புள்ள ரொம்ப நல்ல புள்ளன்றான். நண்பர்களே, ஒரு பெரிய கேள்வி வரும், திருடனை பெற்ற தாய் எப்படி நல்ல புள்ளன்னு சொல்றான் அப்படின்றது நீங்க அந்த கதையை படிக்கணும். ஒருவேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன். இந்த சமூகம் நிறைய குழந்தைகளை நிறைய தாய்கள் பெற்கிறாங்க. எல்லா தாய்களுக்கும் தன் மகன் அல்லது அந்த ஆண் நல்லவனாகவே இருக்கிறான். கை உதறலுக்கு காரணம் தன்னை கொலை செய்து விட போகிறான் ஒருவன் அப்படின்ற பயம். அதுக்கப்புறம் 28 வருட தனிமை அப்படின்றார். அது ஏன் அந்த இடத்துல எழுதுனான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொட்டுக்காளி. ஆக்சுவலாக கீழே வந்து ஒரு சப்டைட்டில் போட்டிருக்காங்க, ரொம்ப எனக்கு உடன்பாடே இல்லை. an adamant girl. Instead of that they would have put an adamant society அப்படின்னு போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சென்னையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 95 விழுக்காடு 96 விழுக்காடு வந்து இங்க இருக்கவங்க எல்லாருமே கிராமத்துல இருந்து வந்தவங்க, என்ன உள்பட. இங்க வந்து முதல்ல மனப்பாடம் பண்றது பஸ் நம்பர்களை, இப்ப யாரும் மனப்பாடம் பண்றதில்லை. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போறது, அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய உடைகள், அது பர்டிகுலரா ஜீன்ஸு, ஷூ போடுறதுக்கு வந்து கால் பழகணும், ஏன்னா கால் விரல்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 வருடத்தில் நாம் வாழ்ந்த பிறந்த வளர்ந்த இடத்தை விட்டு நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் நாம் ஒரு நகரவாசிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இங்கே வந்தோடனே வேற வேற ஜாதிகள் மறக்கப்படுகிறது, மதங்கள் மறக்கப்படுகிறது, நம்மளுடைய குற்றங்கள் மறக்கப்படுகிறது, நம்ம நல்லதெல்லாம் மறக்கப்படுகிறது. இங்கே பக்கத்தில் இருக்கிறவன் வந்து ஒரு நெய்பர் தான், ஒரு அண்டை வீட்டுக்காரன் தான். இங்கே யார் தாய் தந்தையா யாருமே பழகிறது கிடையாது. ஒரு கிராமம் அழிக்கப்படுகிறது. ஏதோ ஒருவன் அந்த கிராமத்திலிருந்து வெளியே வராமையே இருந்து கொண்டு இந்த கிராமத்தின் மூலம் இந்த உலகத்தை பார்க்கும் ஒரு தகுதி படைத்தவனாக, ஒரு மகா கலைஞனாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ள எப்பயுமே அவனும் ஜீன்ஸ் போட்டு அவனும் ஷூ போட்டாலும் அவன் வந்து ஒரு என் கிராமத்தில் இருக்க வேல்யூஸ் தான் இந்த உலகம். காப்ரியல் கார்சியா மார்க்கோஸ் சொன்ன அந்த கிராமம் தான் என்னுடைய கிராமமும், இந்த கொட்டுக்காளி வளர்ந்த கிராமமும் நம்புறான். அந்த கிராமத்தை விட்டு அவன் கடைசி வரைக்கும் வெளியே வரதே இல்லை. ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய முழுமையா தெரியுது. அப்படி முழுமையா தெரிந்த தமிழ் ஆளுமையில பாரத ராஜாக்கு அப்புறம் நான் வினோத்தை சொல்வேன்.